ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுப்பாங்க. உடம்பையும் சரி மனசையும் சரி பிஸியாகவே வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு புறநகர் பகுதியில் சர்வீஸில் இருக்கும்போது வாங்கி போட்ட இடத்த கொஞ்சம் கட்டிக்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறவங்களும் உண்டு. அதோடு நிறுத்திக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரோடையும் தன்னை பரிச்சயமாக்கிப்பாங்க. ஒரு நல்லது கிட்டது அந்த ஏரியாவில் எது நடந்தாலும் போய் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆன உடனேவே அந்த புது வீட்டுக்கு குடி போயிட்டார். எப்போவோ வாங்கி போட்ட இடத்துல கட்டின புது வீட்டுக்கு குடி போயிட்டார். அந்த ஏரியா புதுசு அவருக்கு. அதை தன்னோட அந்த ஏரியாவை பழக்கிக்கணுன்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்த பெரியவர் அவர். இந்த வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்கலாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே காலை வேலையிலேயே சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போகிறது உண்டு அவர். வாக்கிங்னு சொல்கிறத விட அதை நகர்வலம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவார். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் யாருக்காவது ஒட்டியிருந்தேன்னா அது யார் என்ன இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா தெரிஞ்சதோ தெரியல போய் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பார். மரம் எங்கேயாவது விழுந்திருந்தாலோ இல்லை ரோட்டில் ஏதாவது பள்ளம் இருந்தாலோ தண்ணி தேங்கி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்து வச்சுப்பார். நாயோ பூனையோ ரோட்டில் செத்து போயிருந்தாலும் அதையும் பார்ப்பார். எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனேவே இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வாயிலேயே எல்லாத்துக்கும் மனு போட்டு முடிச்சிருவார். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் செஞ்சுருக்கார். அதனாலேயே அந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்தவராக ஆனார். அந்த பெரியவர் நிறைய விஷயங்களை செய்கிறார், ஆர்வமாக வந்து செய்கிறாருன்றதுனால அவருக்கு மதிப்பு ஜாஸ்தியாக இருந்தது. பையன் வெளியூரில் இருக்கிற பையன் எப்போவாது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது பரவாயில்லையப்பா நீ அங்கே கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நின்னா நீ ஜெயிச்சிருவ போல இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அந்த அப்பா என்ன சொல்லுவார்னா, இந்த ஏரியாவில் நாளைக்கு உன் பிளாட்டில் நீ கட்டிட்டு வரும்போது உனக்கு ஒரு 4 பேரை தெரிய வேண்டாமாப்பா, 4 பேரோட ஒத்து போகிறது தானப்பா அழகு அப்படின்னு அப்பா அப்போ சாதாரணமாக சொல்லி விடுறது உண்டு. இது மட்டும் கிடையாது, இவர் நகர்வலம் போயிட்டு வந்ததோடு இந்த விஷயங்கள் முடிவது கிடையாது. பொழுதுக்கும் அவருக்கு ஏதாவது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயா நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ வச்சுருக்கிறோட பொண்ணு சடங்காயிட்டாளா ஐயா, போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு யாராவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. வாங்கலேன்னு ஒரு 4 பேர் கிளம்பி போய் கொஞ்சம் காசை போட்டு செஞ்சுட்டு வருவாங்க. ஏதாவது அந்த முட்டை கடை வச்சுருக்கிறவருக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்களா ஐயா, போய் பார்த்துட்டு வந்துடுமான்னு ஒரு ஃபோன் வந்துன்னா கிளம்பி போயிடுவாங்க. யார் வண்டியிலேயே உட்காந்து போய் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு நல்லா இருப்பப்பா போயிட்டு வந்துடலாம், ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றது வழக்கம். தண்ணி லாரி ஒன்று அடுத்த தெருவுலேருந்து நம்ம தெருக்கு வர வழியில் பஞ்சர் ஆகிடுச்சிங்க, தண்ணியெல்லாம் எடுத்தால் தான் லாரியை நவுத்த முடியுங்கிறாங்க. நம்ம தெருவில் இருக்கிறவங்களாம் ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டிங்கனாக்கா எல்லார் வீட்லையும் போய் சொல்லணுங்க, தண்ணி எடுத்துட்டாங்கன்னா லாரியை நவுத்த முடியும், உடனே கிளம்பி வெளியில் போயிடுவார். இந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். துரதிருஷ்டமாக அவருக்கு டக்குன்னு உடம்பு முடியாமல் போச்சு, நகர்வலம் போக முடியல முன்ன மாதிரி. வீட்டோடையே முடங்கி இருந்தார். ஃபோன் நிறைய வர ஆரம்பிச்சது, விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபோன் மட்டுமே பேச முடிஞ்சு, நலம் விசாரிப்புகளும் நிறைய இருந்தது. சில பேர் வந்து பார்த்துட்டும் போனாங்க. ரொம்ப முடியாமல் போகும்போது ஃபோனும் பேச முடியல. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே உடல் உபாதை ஜாஸ்தியாக போய் அவர் தூக்கத்தில் நெஞ்சு வலியில் இறந்து போயிட்டார். வெளியூரில் இருக்கிற பையன் விடிஞ்சதும் விடியாததுமா வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீடு கல்யாண வீடு மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர், வீட்டு வாசலில் அவ்வளோ பேர். வீட்டுக்கிட்ட வரும்போது தன்னுடைய வீட்டு காம்பவுண்ட் சோறில் கண்ணீர் அஞ்சலி, தன்னுடைய அப்பா இறந்த செய்தியை போட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு ஒரு பையன் ஒட்டிக்கிட்டு இருக்கான். வீட்டு வாசல்லையே ஒரு இஸ்திரி கடை, தள்ளு வண்டியில் ஒரு இஸ்திரி கடை போட்டிருக்கோம் தெரியுமா, அதில் டார்பால் என்ன போட்டுட்டு இன்று கடை விடுமுறைன்னு ஒரு ஸ்லேட்டில் எழுதி ஒரு பையன் சொருக்கிக்கிட்டு இருக்கான். ஷாமியானா யார் போட்டாங்க, சேரெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஃப்ரீசர் பாக்ஸுக்கு தன்னோட வீட்டு அட்ரஸை ஒருத்தர் ஃபோன் பண்ணி தெளிவாக இந்த தெரு தான் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 7 மணிக்கெல்லாம் பஜாஜ் எம்ஐடியில் ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டில் கடை போட்டிருக்காரு இல்லைங்க, அவர் ஐயா இறந்துட்டாங்கன்னு சொல்லி 60-70 பேருக்கு டிஃபன் கொடுத்து விட்ருக்காருங்க அவர் சார்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் நிறைய டிஃபன் வச்சுட்டு போகிறாரு. மொனையில் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறவர் தன்னோட ஆட்டோவில் குழா வச்ச ஒரு ஜார் நிறைய காஃபியும் பேப்பர் கப்புமா வச்சு வந்தவங்களுக்கெல்லாம் டீ காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு அழுக வரத்துக்கு பதிலாக அதிர்ச்சியில் தொண்டை அடைச்சி போச்சு. யார் இவங்கெல்லாம், என்னுடைய அப்பாவோட சாவலையே தன்னை இப்படி கரைச்சிக்கிறாங்க, பையனா அப்போ நான் செய்ய வேண்டிய வேலை தான் என்ன பாக்கி இருக்குன்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியம். அம்மா சொன்ன வார்த்தைகள் அப்போ நினப்பு வந்தது. எப்போ பார்த்தாலும் ஊர் அக்க போருடா இவருக்கு, வெயில் பார்க்காம மழை பார்க்காம போய்கிட்டே இருக்காரு. மத்தியானம் தூங்குற நேரத்தில் ஃபோன் வருது, சாப்பிடும்போது ஃபோன் வருது, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு. எவனாவது ஒருத்தன் கூப்பிட்டான்னா எழுந்து வெளியில் போயிடுறாரு. நாளைக்கு இவருக்கு உடம்புக்குன்னு ஒன்று வந்தால் யார் வந்து பார்ப்பாங்க, இந்த ஊரா பார்க்கும், நான் தானடா அவஸ்தைப்படணும், நீ எப்போவாது உங்கள் அப்பா கிட்ட பேசினா சொல்லு அப்படின்னு அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. அடுத்த வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாமல்
யார் இருக்காங்களா இல்லையான்றது கூட தெரியாத ஒரு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் தானே இப்போ நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க நம்ம தெருக்காரங்களா அப்படின்னு எத்தனை முறை பார்க்குற மாதிரி எத்தனை பேர் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற சூழலில் ஊரோடு ஒத்து வாழணும், எல்லாரோடையும் நட்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்ம வீட்டு பெரியவங்க எவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.